என்ன தம்பி, யார் வேணும்? சொல்லுங்க தம்பி, யார் வேணும்? இல்ல, இந்த காலனில இங்க ஒருத்தவங்க, அவங்க பேரு கூட. என்ன தம்பி இழுக்கிறீரு? இந்த காலனில எதுக்கு வந்தீங்கன்னு மறந்து போச்சா? அது இங்க ஒருத்தவங்க. அது என்ன தம்பி, இங்க ஒருத்தவங்க இங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? யாரு இந்த ஒருத்தவங்க? அது இங்க. ஓ, நீ அவனா? பஞ்சு, இவன் யாருன்னு தெரியுதா? யாருண்ண? அதான் பக்கத்து காலனில ஒருத்தன் அண்டா திருடிட்டு போனான்ல, அவன் தான் இவ. எதையோ திருடுறதுக்கு தான் வந்திருக்கிறா. என்னது அண்டாவா? அண்டாவா அப்படின்னா என்னதுங்க? சரியான கூறுகட தம்பியா இருக்கும் போல. அண்டானா என்னன்னு கூட தெரியாம திருட வந்தீங்க? அடா, அண்டானா நிஜமா என்னன்னே தெரியாதுங்க. யோ, அப்ப நீ என்னதான் திருட வந்த? ஐயோ அண்ணன், நான் எதையுமே திருட வரல. இங்க ஒருத்தவங்கள பாக்கலான்னு வந்தேன். இல்ல இல்ல இல்ல, இங்க எனக்கு வீடு கிடைக்குமான்னு கேட்கலான்ட்டு வந்தேன். வீடா? இங்கயா? யோ, முதல்ல இங்க ஒருத்தரை பார்க்க வந்தேன், இப்போ வீடு வேணுங்கிற. கரெக்டா சொல்லு, வீடு வேணுமா யாரையாவது பார்க்க வந்தியா? பரமசிவா விட்டுறாது, நல்லா கேளு. ஐயோ அண்ணன், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க வீடு இருக்குமான்னு பார்க்கலாம் தான் வந்தேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி வேணா விடுங்க, நான் வேற கல்னில போய் வீடு பாத்துக்கிறேன். யோ, வேற கல்னில போய் வீடு பாப்பியா? நீ நிஜமாவே வீடு பார்க்க வந்தீனா இந்த கல்னில வீடு பாரியா? இந்த சீனை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கன்னா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. வேற எங்கேயோ இல்ல, அவள் வருவாளா படத்துல பார்த்துருப்பேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். யோ, நீ ஆனலக அஜித்தும் இல்ல, நாங்க ஒண்ணு கவுண்டமணி செந்திலும் இல்ல. அப்படிப்பட்ட காலனி இது கிடையாது. நான் தாயா இந்த காலனிலேயே ஹீரோ. ஓ பஞ்சு, ஏயா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற? கொஞ்சமா நியாயமா பேசியா? இந்த காலனிக்கே ஹீரோ நீனா, அப்ப நாங்களாம் என்னையா? அட பாங்கண்ணே, என்ற முன்னாடி 30 நான் தான் ஹீரோ. அதுக்கு தான் சொன்னேன், உங்க முன்னாடிக்கு நீங்க ஹீரோவா இருந்துட்டு போயிருங்க. மொத்தத்துல இந்த பையன் எல்லா பொண்டாட்டிங்களுக்கும் ஹீரோவா இருந்துட போறானே, அமுச்சு விடுங்க. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன், நான் வீடு வேற எங்கேயாவது பாத்துக்கிறேன். யோ, உனக்கு இப்ப வீடு தானே வேணும்? எங்க வீட்டுக்கு வா, எங்க வீட்டுல ஒரு வீடு காலியா இருக்குது, காமிக்கிறேன். இல்லண்ணா, வீடு நாங்க வெளியே பாத்துக்கிறோம். யோ, இந்த பேச்சல இங்க பேசிட்டு இருக்காத. பரமசிவம் வீட்டுக்கு போக முன்னாடி நல்லா டைப் ஆக்கும். ஏன்னா பரமசிவம் வீட்டுக்கு போய் வீடு வாக்குறது சரி, அவன் பொண்டாட்டி வேற நல்லவன் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் பொண்டாட்டி பண்ணிட்டு பேசுனீங்க. யோ கம்முனிரியா, அவன் பொண்டாட்டி பத்தி பேசுறது அவன் காதுல விழுந்துற போகுது, அப்புறம் சண்டைக்கு வந்துருவான். யோ, என்னையா இது உன் பொண்டாட்டி இவனை பார்த்து அஜித்துங்குது? அறிவு கட்டவன், தேவையில்லாத நேரம் வாய திறக்கிறதே வேலையா வச்சுட்டு இருக்கிறான். ஓ, அவங்க என்னதான் சொல்லிட்டு இருக்காங்களா? ஏன் நீ அப்படி, நான் எப்படி இருக்கிறேன் கொஞ்சம் சொல்லாம? யோ, நீங்களே எப்படி இருக்கீங்கன்னு என் பொண்டாட்டி வந்து சொல்லணுமா? யோ, அறிவில்ல? எவோ அவ? மீ விஜய், ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா என்ற பொண்டாட்டி பரவாயில்ல போலையே, உங்க பொண்டாட்டி விஜய்ங்குது. யோ, அவளுக்கு விஜய்னா பிடிக்காதியா? அதான் சொல்றா. யாருக்கிட்ட போய் சொல்றீங்க? கோட் படம் வந்தப்போ இந்த காலனில விஜயோட போஸ்டர் ஒட்டி உங்க பொண்டாட்டி சாக்லேட் கொடுத்துட்டு இருந்துச்சாக்கும். இந்த குண்டச்சி வீட்டு வேலை ஒண்ணு பண்றது இல்ல, ஆனா வேண்டாத வேலையெல்லாம் நிறைய பண்றா. பக்கத்துல நானும் நிக்கிறேன்டி. ஏன்னா உங்க மூஞ்சி பார்க்க முடிக்காம தான் என் தம்பி மூஞ்சி பார்க்கணுங்கதோ அக்கா. யோ, அவ என் மேல கோவமா இருக்கா, அதனால அப்படி சொல்றா. மொத்தப்படியெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னா உங்க பொண்டாட்டி அடிக்குது. ஆண்டி. குஷ்பு, வீடு பார்க்கலான்னு வந்திருக்கேன். யோ, இவன் என் பொண்டாட்டி இப்ப பேர் சொல்லிதானே கூப்பிட்டான். உங்க பொண்டாட்டி பேர் சொல்றது தானே கேட்டுட்டு இருக்கீங்க. பக்கத்துல பாருங்க, ஒட்டி நின்னு எப்படி பேசிட்டு இருக்கிறான்னு. அண்ணா, அக்கா என்னன்னா புரோக்கர் மாதிரி பேசுது. அவ வீட்டுல சாம்பாரே ஒழுங்கா வைக்க மாட்டா, வீடு பார்த்து வேற குடுக்கறாளாமா. ரைட்ரா, ரைட். வரவளுங்க பூரா விஜய் அஜித் சிம்புன்னு சொல்லிட்டு திரிறானுங்களே, பைத்தியக்காரிங்க. என்ன நம்மளாவது பரவாயில்லண்ணா, சிவா பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. அண்ணா, ஃபர்ஸ்ட் போய் பொண்டாட்டி தடுக்கிறேன், இல்ல அவளும் வந்து தேவையில்லாம பேசிட்டு போறா.
ஐயோ ஐயோ என்னாச்சு? அண்ணா அவங்க கிடக்குறாங்க. ஆமா நீங்க யாரு? எதுக்கு வந்திருக்கீங்க? அண்ணே என்னண்ணே இப்படி விழுந்துட்டீங்க? ஏடி முப்பாத்தா, எதுக்கு நீ இவ்வளவு அவசரமா ஓடி வந்த? பாரு எப்படி விழுந்து கிடக்குறேன்னு. கட்டின புருஷ கீழே விழுந்து கிடக்குற, நீ ஏடி அவனை பார்த்துட்டு இருக்கிற? காமெடி இருங்க மாமா, சும்மா காமெடி பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஏன் மாமா வீட்ல இருந்தா ஒழுங்கா இருக்கிறது இல்லையா? சும்மா இப்படி எல்லாம் கீழே விழுந்து எதுக்கு வெளிய நின்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போங்க வர. ஓ உன் பொண்டாட்டி பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி பேசுறாளா? கீழே தள்ளி விட்டுட்டு எப்படி பேசுறான்னு பாரியா? நீ ஏன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற? யோ இழுத்து வச்சு நாள் அப்பாப்பியா? அப்பல்ல ஏண்டி எவ்வளவு திமிரு? எது? இல்லம்மா வீட்டுக்கு எவ்வளவு தூரம் போகணும், நீ ஏன் தனியா நடந்து போற, வான தூக்கிட்டு போறேன்னு சொன்னம்மா. போது போது என்ற மேல இருக்கிற பாசம். ஃப்ளாஸ்க்ல டீயை போட்டு வச்சிருக்கற, டீயை குடிச்சு வேலைய பாருங்க. சரிம்மா நான் போறேன். அண்ணன் மரியாதை கிளம்பி ஓடி போயிரு. என் முன்னாடி நின்று பேசிட்டு இருந்த என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதாக்கும். ஏனுங்க என்ன விஷயம்? அதான் நான் சொல்றேன் பாத்தா. ஏனுங்கா எதுக்கு வந்திருக்காரு? அவருக்கு வீடு வேணுமாமா. அவர் என்கிட்டே சொல்றாரு, நான் கூட்டி போய் வீட காமிக்கிறேன், நீ கிளம்பு. இதென்ன மாமா பாத்து? மாடி மேல நின்னு முதல்ல அவர் நான் தான் பாத்துறாக்கும். நான் தான் கூட்டிட்டு போவேன். ஏ நீங்கடா கூட்டிட்டு போறீங்க, நான் எதுக்கு இருக்கறேன்? நான் தான் கூட்டிட்டு போறேன். சார் இந்த காலையில ஒண்ணு விடாம எனக்கு தான் தெரியும். வா நான் கூட்டிட்டு போறேன். அது எப்படி நான் கூட்டிட்டு போக விடுவேன்? நான் தான் கூட்டிட்டு போவேன். நீங்க வாங்க, சூப்பர் வீடு நான் காமிக்கிறேன். அது எப்படி நான் போக விடுவேன்? நான் தான் வீடு காமிப்பேன். நீங்க வாங்க, நான் சூப்பர் வீடு நான் காமிக்கிறேன். அண்ணா என்னன்னா ஒருத்தனுக்கு 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. கட்டின உருச குத்துக்கள் மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. போய் இந்த அக்காவை என்னன்னு கேளுங்கண்ணா. எதுக்கு? ஏற்கனவே ஒரு பக்கம் அடிச்சதுல காது வலி தாங்க முடியல, இன்னொரு பக்கம் வேற அடி வாங்கவா? நான் தான் கூட்டிட்டு போவேன். நான் தான் கூட்டிட்டு போவேன். ஐயோ எனக்கு வீடே வேணாம், என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன். அது எப்படி விடுவேன்? நீங்க வாங்க, நான் வீடு காமிக்கிறேன். அண்ணா இதுங்க பொம்பளைங்களே கிடையாதுண்ணே. ஒரு ஆம்பளைக்கு 3 பேர் சண்டை போடுதுங்க. இத்தனைக்கு இதுங்கெல்லாம் கல்யாணம் ஆனதுங்க. இதுங்க பொம்பளைங்களா இல்ல பேய்ங்களா? யோ இன்னைக்கு அந்த ஆளுக்கு கை காலு தலையெல்லாம் தனித்தனியா பிய்ய போகுது. இவனுங்க 3 பேர் அடிச்சு உருள போறாளுங்க. இன்னைக்கு செம்ம கலவரம் இருக்கு காலனிக்குள்ள. நல்ல வேலைண்ணே என்று ஒண்டாட்டி வரல, வந்திருந்தா அவ்வளவுதான். அருண் சார் இங்க எங்க? உங்களுக்கு இவர் தெரியுமா? அருண் சார் என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? முப்பத்தக்கா என்ன பிரச்சனை? ஏன் நீ இவருக்கு தெரியுமா? இவர் யாரு? முப்பத்தக்கா எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு, என்னோட ஜிஎம். ஜிஎம்மா? ஏகா ஜிஎம் என்னது? ஜெனரல் மேனேஜர்னு அர்த்தம். ஜெனரல் மேனேஜரா? அப்படினா என்னது? ஐயோ அக்கா, அருண் சார் நீங்களா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ச்சே இவனுங்க சண்டை போட்டு உருளுவாளுன்னு பார்த்தோம்னா இடையில இவ வந்து கூட்டிட்டு போயிருவா போலயே. ஐயோ ஜனனி மேடம் கொஞ்சம் விட சொல்லுங்க ப்ளீஸ், என்னால முடியல. அக்கா முப்பத்தக்கா ப்ளீஸ்க்கா விட்டுருங்கக்கா. ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை ஜானி, தம்பி வீடு கட்டிட்டு வந்துச்சு. நான் வீட்டை காமிக்கலான்னு பார்த்தோம்னா இந்த உமாவும் குஷ்பாக்காவும் நானும் வருவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதான் கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. அக்கா ப்ளீஸ்க்கா அவர்கிட்ட கொஞ்சம் நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்லவா? சரிம்மா, உனக்கு தெரிஞ்சவருங்கிற பார்த்து ஏதாவது பண்ணு. ஏதாவது உதவி வேணும்னா என்னை மட்டும் கூப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். ச்சே இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டையை இவ எடுத்துட்டாலே. அண்ணா கிரிக்கெட் மேட்சா நடக்குது, இங்க இவ்ளோ சண்டை நடந்துட்டு இருக்கு, சமாதானம் பண்ணி விடாம நீ ஓடி பார்த்துட்டே இருக்கீங்க. எதுக்குமா குறுக்கால போய் இன்னொரு அடி வேற வாங்க சொல்றியா? ஏற்கனவே ஒரு அடி வாங்கினதுல எந்திரிக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கிறமா. ஐயோ அண்ணா. அக்கா குஷ்பக்கா ப்ளீஸ், நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி உங்க கம்பெனில வேலை பார்க்கறேன்னு வேற சொல்லிட்டேன், அதனால வீட்டுக்கு கொடுத்துட்டு போறேன். ஏதாவது உதவி வேணும்னா நீ என்னை தான் கூப்பிடணும் உனக்கு. சரிங்கக்கா நானும் போறேன். எங்க வீட்டு பக்கம் வீடு இருக்குது, வேணா வந்து பாருங்க சரியா? சரிங்கக்கா நான் பாத்துக்கிறேன். என்ன ஜனனி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? அருண் சார் உங்களை நினைச்ச எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. எங்க காலனி ஆளுங்க ஒரு மாதிரி என்னமோ தெரியல, இன்னைக்கு நீங்க தப்பிச்சீங்க. ஹலோ ஒரு மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, எல்லாமே பைத்தியம். அண்ணா 2 காஃபி. ஜனனி வேற ஏதாவது வேணுமா? இல்லங்க காஃபியே போதும். ஜனனி ஒன்னு சொன்னா மிஸ்டேக் பண்ணிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்ல நீங்க ரொம்ப சிரிச்சு இன்னைக்கு தான் நான் பாக்குறேனே. ஓ அப்படியா? என்ன ஓ அப்படியான்னு கேக்குறீங்க? நீங்க யார்கிட்டயும் சிரிக்க மாட்டீங்க, யார்கிட்டயும் 2 நிமிஷம் நின்று பேச மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு என் கூட காஃபி சாப்பிட்டு வந்திருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப ஓவரா சொல்றீங்க. எங்க காலனிக்கு வந்திருக்கீங்க, ஆக்சுவலா நான் தான் காஃபி போட்டு தரணும். சரி ஒரு சேஞ்சுக்கு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஆமா எங்க காலனியில உங்களுக்கு என்ன வேலை? எதுக்காக வந்தீங்க? வீடு வேற வேணும்னு கேட்டுட்டு வந்தீங்களா? ஏன் என்கிட்ட சொன்னீங்கன்னா நானே பார்த்து கொடுத்துருப்பேனே. உங்களை பார்க்க வந்துதான் பைத்தியங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். இல்ல வீடு பார்க்கலான்னு வந்தேன், இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு, சரி இங்கே வீடு பார்க்கலான்னு பார்த்தா காலனியில் இருக்கிறவங்களாம் சுத்தமா சரியில்லாத மாதிரி தெரியுதே. சேச்சா எங்க காலனியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்க. பாசத்தை மழையா பொழிவாங்க, அதுதான் பாசத்தை உங்க மேல பொழிஞ்சிட்டாங்க.
நிஜமாதான். நான் வீடு காமிக்கிறேன்னு போட்டி போட்டு காமிச்சாங்களா பாருங்களேன். இதுல வேற ஒருத்தவங்க உங்க ஹஸ்பண்டை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்தாங்க. உங்களுக்கு வீடு வேணும்னா எங்க காலனிலேயே வீடு இருக்கு. நான் வேணா சொல்லட்டுமா? அப்படியா? சீரியஸ்லி? கண்டிப்பா சொல்லுங்க ஜனனி, எனக்கு வீடு ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும். அதெல்லாம் சரிதான். உங்களுக்கு தான் கம்பெனில இருந்து அபார்ட்மெண்ட் அலாட் பண்ணிருக்காங்களே, நீங்க எதுக்கு வீடு தேடுறீங்க? ஸ்மார்ட் மூளை தான். அது வந்து ஜனனி, அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. மெயின்டெனன்ஸ் சுத்தமா சரியில்லை. சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்கலான்ட்டு தான் வந்தேன் ஜனனி. ஓ அப்படியா? சரி கண்டிப்பா சொல்றேன். சரி டைம் ஆச்சு, போலாமா? அட இருங்க ஜனனி, காஃபியே இன்னும் வரல, சாப்பிட்டுட்டு போலாம். சரி ஓகே.